கீர்த்தனா, 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 கீர்த்தனா. வாங்கம்மா. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்கள்? வாங்க உட்காருங்கள். உன் வீட்டு வாசல்ல நிக்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. வயசுல பெரியவளா இருந்தாலும் நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம வாங்கம்மான்னு மனசார கூப்பிடுறியே. இந்த பக்குவமும் மனசும் எனக்கு இல்லாம போயிடுச்சேம்மா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீர்கள்? முதல்ல உட்காருங்கள். வாங்க. இருக்கட்டும்மா. உன் ஃப்ரெண்டு காவியா மூலமா தான் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் புள்ள பண்ண தப்புக்கு அநியாயமா உன்னை தண்டிச்சிருக்க கூடாது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு வெக்கமா இருக்கு. ஏம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீர்கள்? உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீர்கள். அது நடக்காமல் போன வேதனையிலையும் கோவத்திலையும் தான் நேத்து என்கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க. அதையெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேம்மா. இல்லம்மா, என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற. கொட்ட வார்த்தையை அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சின்ன பொண்ணு கூட பார்க்காம உன் மேல நெருப்பள்ளி கொட்டிட்ட. ஏன் மருமகன்னு சொன்ன என் வாயால அனாத கழுதைன்னு சொல்லி உன் குடும்பத்தையே தரகுறவா நான் பேசிட்டேனே. தருகிட்டு போனவனை திட்டி நான் பேசுனதெல்லாம் நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதீர்களம்மா. மத்தவங்களுக்கு கெடுதல் பண்றது மட்டும் பாவம் இல்லம்மா, வார்த்தையால கொல்றதும் பாவம் தான். நான் அந்த பாவத்தை உனக்கு செஞ்சிருக்கேன். மன்னிப்பு கேட்கறதுனால மட்டும் அந்த பாவத்தை கழுவ முடியாது. ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசுறீர்கள்? நான் உனக்கு மாமியார் இல்லை, அம்மா என்று நீங்கள் தானம்மா சொன்னீர்கள். அம்மா திட்டினாலும் கோவிச்சாலும் என்னம்மா பண்ண முடியும்? அது ஏத்துக்கத்தானே வேணும். உன்னை போய் காயப்படுத்திட்டேனே. எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல, உங்க புள்ளதான்னு நீ சொல்லிருந்தீனா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதேம்மா. நான் தான் காரணம் என்றால் வெறும் கோபத்தோடு போயிடும். ஆனால் உங்க பிள்ளைதான் காரணம் என்று தெரிந்தால் உங்க 2 பேராலையும் தாங்கிக்கவே முடியாதம்மா. வீட்டில் சண்டை பிரச்சனை என்று நிம்மதியே இருக்காது. அதனால தான் அமைதியா இருந்துட்டேன். அந்த சூழ்நிலையில கூட நீ எங்களை பத்தி தான் கவலைப்படுறல. நீ ஏன் அப்படி சொன்னேன்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம போயிட்டேனேம்மா. நடந்ததையே பேசிக்கிட்டு இருந்தால் வருத்தமும் சங்கடமும் தான் மிஞ்சும். விடுங்கள் அம்மா. இந்த விஷயத்த இத்தோட விட்டுற முடியாது கீர்த்தனா. உன்னை என் வீட்டுக்கு மருமகளா நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் அது வெறும் வார்த்தை இல்லம்மா, சத்தியம். அத நான் காப்பாத்தி ஆகணும். தப்பா எடுத்துக்காதீர்கள் அம்மா. கல்யாணத்தை பற்றி மட்டும் எதுவும் பேசாதீர்கள். ஏமா, உனக்கு ரவியை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லையம்மா. உங்க பிள்ளைக்கு கல்யாணமே பிடிக்கலையே. அவரை அதுக்கு சம்மதிக்க வைக்கிறது சாத்தியமானு தெரியலை. ஒருவேளை நீங்க கம்பல் பண்றதால அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சிடலாம். ஆனால் பாசமும் பிரியமும் தானாகத்தானே வரணும். மிரட்டி வர வைக்க முடியாதே. அவரையும் கஷ்டப்படுத்தி எனக்கும் நிம்மதி இல்லாமல் அதை விட இப்படி தெரிஞ்ச ஆளாகவே இருந்துட்டு போறேனம்மா. இல்லம்மா, நீதான் என் வீட்டு மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். ரவி பேசுனதை நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. அவன் வயசாயிடுச்சுன்ற ஃபீலிங்ல தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். யோசிமா. பார், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஒரு மாதிரி தான் இருப்பான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அவனுக்கு நீ பொண்டாட்டி இல்லைனாலும் எங்க வீட்டு பொண்ணா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரு. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷமாவது உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அவன் உன்னை ஒதுக்கி வைக்க முடியாது. அவனும் மனசாட்சிக்கு பயந்தவன் தான். ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் உன்னை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கம்மா. ஆனால் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லையம்மா. நீ என்ன நம்புறல, அது போதும் எனக்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். இருங்களம்மா, காஃபி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும், நான் இன்னொரு வாட்டி வரேன். கல்யாணத்துக்கு தயாராயிடு. சீக்கிரமா போய் நான் நாள் குளிச்சுட்டு வரேன். என்ன? சரி அம்மா.
யாருமா இது? தெரியலை. வணக்கம்மா. இங்க கீர்த்தனாங்கிறது யாரு? நான் தான். நீங்கள்? உங்க ஃப்ரெண்டு காவியா தான் மாறன் சார் மூலமா பேசி எங்களை இங்க அனுப்பி வச்சாங்கம்மா. ஆமா, என்ன விஷயமா கீர்த்தனாவை பார்க்க வந்தீங்க? நீங்க யாருமா? நான் கீர்த்தனாவுக்கு சொந்தம் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. கல்யாணம் பேச போற இடத்துல பெரியவங்க யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தோம். நீங்க இங்க இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க? புரியலையே. என் புள்ளைக்கு கீர்த்தனாவை பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோமா. கீர்த்தனா என் மருமக. ஏற்கனவே நிச்சயமாயாச்சு. நீங்க எப்படி பேசி முடிப்பீங்க? என்னம்மா இது? இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு யாரும் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைங்க. இப்ப தெரிஞ்சிச்சுல, கிளம்புங்க. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லையா எங்களுக்கு? எதுக்கு போய் சொல்லி எங்களுக்கு வரவழைக்கணும்? எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சாங்களா அவங்க? ஏங்க இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைங்க. இந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சானே அவனை முதல்ல உதைக்கணும். வாங்க. அவங்க தான் சொன்னாங்களே அம்மா. என் ஃப்ரெண்டு காவியா தான் அனுப்பி வச்சிருக்காள். வேற மாப்பிள்ளைலாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு காவியா கிட்ட சொல்லிடு. என்ன? சரி வரட்டுமா? சரி அம்மா. சரி வரேம்மா.